இந்த உலகத்திலேயே கஷ்டமான விஷயம் ஃபோன் நிரப்புறது. அதை விட கஷ்டம் பிழை இல்லாம நிரப்புறது. ஐயோ, இங்கிலீஷ்ல வேலை இருக்கே. இதுவா, இது வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து அது இருக்கட்டும். நீங்க எல்லாம் ஃபார்ம் சிம்பிளா நிரப்பிடுவீங்கல்ல. ஒன்ஸ் அப்பான் அ டைம்ல ஃபார்ம் நிரப்பணும்னா அதுக்குன்னு சில ஆட்கள் இருப்பாங்க, அவங்கள்ட்ட போய் கொடுப்போம். ஆனா இப்ப அது தேவையில்லை, ஏன்னா நீங்களே சாதாரணமா நிரப்பிடுவீங்க இல்லையா? இப்பயும் சிக்கல் இருக்கா? வெல்கம் டு ஒன்ஸ் அப்பான் அ டைம்ல ஃபார்ம் நிரப்பது எப்படி இருக்கு? இந்த ஃபார்மை பிழை இல்லாம நிரப்பணும். அதுக்கு முன்னாடி இந்த ஃபார்ம்ல 2 போட்டோ காப்பி எடுத்து வச்சுக்கணும். ஏன்னா பிள்ளையா நிரப்பிட்டு அதை யூஸ் பண்ணலாம்ல. முதல்ல பென்சிலால நிரப்புவோம். பிள்ளையா நிரப்பினா அழிச்சு பேந்தியா எழுதலாம். என்ன இது அவனண்டா சரியா நிரப்புவான், அவனையே கூப்பிட்டு நிரப்புவோம். என்ன ஸ்டேட்டஸ் போன போடுவாங்க. டேய், அது அந்த சிவில் ஸ்டேட்டஸ் அது என்ன? இல்ல கல்யாணம் கட்டல, சிங்கிள். வெதர் சிட்டிசன், அது ஏதோ டீசென்ட். சரி சரி, ஓகே ஓகே. இங்க அது என்ன, அந்த இப்ப வயசு எத்தினால அது என்ன போட்டு கழிக்கிற? எது ஏன் கால்குலேட்டர்ல டக்குனா வருமோ? சரி பாக்கணும். ஒரு ஃபோன் நிரப்புறதுல இவ்வளவு சிக்கலா அப்படின்ற ஒரு நம்பிக்கை நம்ம எங்களுக்கே இல்லை அப்படின்றதுதான். நம்பிக்கை இல்லை ஃபோனை சரியா நிரப்போம் அப்படின்ட்டு. எப்பயுமே முற்கற்பிதழ்கள் இருக்கும். நாம முன்னாடி சில நேரம் ஒரு சில ஃபார்ம்களை பிள்ளையா நிரப்பி இருக்கலாம், அது எங்களுக்கு சில அசௌகரியங்களை கொடுத்துருக்கலாம். அதனாலேயே ஒவ்வொரு தடவையும் நான் பிள்ளையா தான் செய்வேன் அப்படின்ட்டு ஒரு பிம்பத்தை உருவாக்கிக்காதீங்க. யாராவது ஃபோன் நிரப்ப சொல்லி கேட்டா நாங்க ரொம்ப அழகா எஸ்கேப் ஆகும். இப்படி எது இந்த ஃபோன் நிரப்புறாரு, நான் நிரப்பணும் பிரச்சனை இல்லை, இந்த எழுத்து அவ்வளவா சரியில்லை. அவன்கிட்ட தமிழ்ல என்ன நல்லா நிரப்பும், இது இங்கிலீஷ் ஆகாது. நானே புலதான் நிரப்பும், இதுல எங்கிட்ட போய் ஃபோம் நிரப்ப சொல்றீங்களா? ஃபோம கவனமா நிரப்பணும், பிள்ளையா நிரப்ப கூடாது. அவ்வளவுதான். ஃபோம் நிரப்புறதுல இருக்கிற சுவாரஸ்யமான விஷயங்களை இது தெரிஞ்சாலும் கூட இதெல்லாத்தையும் நாங்க கொஞ்சம் ஸ்டடி பண்ண வேண்டியது தேவை இருக்கு. நாளைக்கு ஒரு இடத்துல நாம மற்றவங்களுக்கு ஃபோம் நிரப்ப வேண்டிய சூழல் கூட வரலாம். குறிப்பா நாம சில ஈஸியான வேலையை பார்ப்போம். சில இடங்கள்ல எல்லாம் ஐசிஐயும் கொடுத்து சைன் பண்ணிட்டு விடுவோம், நீ அவங்களே மெட்டல் சொல்லி. அப்படி எல்லாம் நடக்குது. அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு தெரியும், அவங்க பேர்ல உங்களுக்கு தெரியாமலே லோன் எல்லாம் கூட ஈடுபட்டிருக்கும். நடக்குது, நடந்திருக்கு, நடக்கலாம். இவ்வளவு இடர்கள் இருக்கா அப்படின்னு யோசிக்காம நாமளும் தொடர்ந்து நாங்களே எங்களுடைய ஃபார்ம்களை அப்ளிகேஷன்கள் நிரப்பும் பொழுது அது இயல்பாகவே வந்துடும். அதுக்கு தேவையான ஸ்கில்ஸ் இந்த பெருசாக இருக்க போதில் சின்ன லாங்குவேஜ் ஸ்கில் அதெல்லாம் எடுத்துக்கலாம். உங்களுடைய நண்பர்கள் மிக அழகாக நிரப்புவாங்க, அவங்கள்ட்ட கேட்டிங்கன்னா கூட அவங்க உங்களை வழிப்படுத்துவாங்க. அது மட்டும் இல்லை, அப்படி சில சந்தர்ப்பங்களில் இடர்படுறவங்களை சந்திச்சா அவங்களுக்கு உதவுங்க. இன்னும் ஒரு சுவாரஸ்யமான விடயத்தோடு சந்திப்போம். நன்றி. வேலையோ முதல் ஒரு ஃபோம் நிரப்புறதுக்கு சரியா கஷ்டப்படுவேன். இப்ப எக்கச்சக்கமான ஃபோம் நிரப்புறதான் வேலை. அது உண்ட ஃபோமைய பார்த்து அப்படியே நிரப்பி கொடுத்தனால சரி வைக்கிறேன். ஒரு சின்ன கூட போடுங்க, ஏன் அதை வெட்டி வெட்டி பெயிண்ட் அடிக்கிறீங்க பிள்ளையா நிரப்பினா? என்னைய மாதிரி யாரோ பார்த்து ஃபோம் நிரப்பிக்கீங்க. முன் செல்லடா, முன்னே செல்லடா.